ஓ இல்ல. ஓப்சி. அலெக்ஸ், நம்மோட பந்து திரும்ப பெறணும். சரி, போகலாம். அங்கே பாரு. நாம மறைவோம. பூட்டப்பட்டுள்ளது. நமக்கு சாவி தேவை. அது வேலை செய்யல. அவரே நம்ம பந்தையை எடுத்துட்டார். போகலாம். அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த அறை மிகவும் பயமுறுத்துகிறது. ஆனால் நம்ம பந்து அங்கே இருக்கு. ஓ இல்லை, எந்தது? அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சாவியை கவனிக்கிறேன். நீ பந்துவை பார்த்துக்கோ, சரியா? சரி. அலெக்ஸ், ஓடு. அது வேலை செய்யும்னு நம்புறேன். அது வேலை செய்தது. மன்னிச்சு ஸ்டெஃபி. கவலைப்படாதே அலெக்ஸ். என்னிடம் திட்டம் பி இருக்கிறது. நமக்கு அவரை மீண்டும் கவனம் திருப்பணும். நான் கேரேஜ் கதவை பார்க்கிறேன். நிறைய பயமுறுத்துது. எலிகள். நான் மறைவேன். ஓ, ஒரு முகமூடி இருக்கு. சரியான நேரத்தில். வணக்கம்.
பெட்டி வந்திருக்குது. டெலிஸும் அலெக்ஸும் ஆனால் நம்முடைய பந்து மறுபடியும் எனக்கு போய்விட்டது. நாம் அவனுடன் நண்பர்களாக இருந்தால் நல்லதா? நல்ல யோசனை. போவோம். நம் நண்பர்களாக இருப்போம். நன்றி. உங்கள் பந்தை திரும்ப பெறலாம். அருவருப்பா இருக்கிறது. அலெக்ஸ், இது செய்ய விரும்புகிறேன். நான் இதை செய்ய விரும்புகிறேன். சரி, யார் கடைசியாக கண்டுபிடிக்கப்படுகிறார்கள் என்று பார்ப்போம். 1 2 3 4. அமைதியாக இருக்கிறாயா? இல்லையா? நான் வருகிறேன். இங்கே இல்லை. இங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்ல, இங்கே இருக்கலாம் என்று நினைக்கிறேன். இல்லை, இங்கு யாரும் இல்லை. யாரையும் காணலை. சிந்தியுங்கள், சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். நான் பாதுகாப்பு கேமராவை பார்வையிட முடியும். இவன் சோபாவுக்கு பின்னால் இருக்கிறான். அவனை பிடிப்போம். இவன் எங்கே? ஓ இல்லை, நான் இவனை காணவில்லை. நான் மேலே போக வேண்டும். பிடித்து விட்டேன். என்ன, நீங்க என்ன இங்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைச்சேன். ஏய் மரியா, அந்த தொலைபேசி எதுக்காக? நான் யாரையும் காணவில்லை. எனவே நான் பாதுகாப்பு கேமராவை பரிசீலித்தேன். இல்ல மரியா, நீ மோசடிக்கிற. சரி, அலெக்ஸ், தாஷா மற்றும் ஸ்டெஃபியை எளிதாக கண்டுபிடிக்க எனக்கு உதவுங்கள். இல்ல, எனக்கு ஒரு நல்ல யோசனை இருக்குது. சிசிடிவியை சரி பார்ப்போம். இது என்ன? நான் இதை முன்பு பார்க்கல. ஏ மரியா, இத பார்ப்போம். இல்லை நன்றி, நீங்க தான் முதலில். இல்ல வா, நீ துணிவில்லாதவனாக இருக்க வேண்டாம். இல்லை நன்றி. ஸ்டெஃபி எங்க இருக்கிறாள் என்று பார்க்கலாம். எந்த விதத்திலும் இது எல்லாம் எப்படி இங்கே வந்தது? அது என்ன? அது மனித அளவுக்கு உடல் மூலம் இருக்காது. இதை இங்கே யார் விட்டார்கள்? ஒரு எலும்பு கூட அணியக்கூடியது போல தோன்றுகிறது. வா ஸ்டெஃபி, நீ எங்கே மறைகிறாய்? பிடிச்சிட்டேன் ஸ்டெஃபி, உன்னை தேடி வருகிறேன். ஓ இல்ல மரியா, எனக்கு எலும்பு கூட கை வந்திருக்கு. என் கைகள், என் கைகள். உன்னை சாட்சி செய்தேன். உங்கள் முகத்தை பாருங்கள். ரொம்ப வேடிக்கையாக இருக்கிறாய். இவன் இப்போது ஸ்டெஃபியை தேட விரும்புகிறேன். அவள் எங்க இருக்கிறாள் எனக்கு தெரியும். நான் உன்னை பிடிச்சிட்டேன் ஸ்டெஃபி. ஸ்டெஃபி, அது நீயா? மரியா, அழுதவளாக இராதே, போய் பார்த்துவோம். இவன் அழுதவனாக இராதே. எந்த விதத்திலும் நீங்கள் என்னை கண்டுபிடித்தீர்கள் நண்பர்கள். சரி, இப்போது தாஷா மற்றும் அலெக்ஸ் எங்கு இருக்கிறார்கள் என்று பார்ப்போம்.
அந்த பெரிய காலனிகள் போய்விட்டது என்று நம்ப முடியல. நானும் இதை பார்ப்போம். இது எல்லாம் என்ன பற்றி? கவலைப்படாதீங்க ஸ்டெஃபி, நாங்கள் உங்களுக்கு வழியில சொல்வோம். வாவ், இது என்ன? அது ஆர்வம் உள்ளது, அதை திறக்கலாம். சோ அங்க ஏன் பாம்பு இருந்தது? இது எல்லாம் நிச்சயமாக எலும்பு பொருட்கள். இப்போது எனக்கு சந்தேகம் இல்லை. நண்பர்களே, நான் ஏதோ கேட்கிறேன் என்று நினைக்கிறேன். அது அலெக்ஸ் மற்றும் தாஷா இருக்கலாம். இதை பார்ப்போம். இது தாஷா மற்றும் அலெக்ஸ் இல்ல. என்ன? செல்வோம். நண்பர்களே, தாஷா மற்றும் அலெக்ஸை எடுத்து சென்றவர் எலும்புக்கூடு என்று நான் நினைக்கிறேன். ஆமா, இருக்கலாம். பதற்படாதீர்கள், முதல்ல சிசிடிவி பார்க்கலாம். பாருங்கள், இப்போது எல்லாம் தெளிவாக உள்ளது. பெண்களே, கீழே சென்று பார்க்கலாம். சரி, செல்லலாம். அதுதான் எலும்புக்கூடு. அவன் எங்கள் நண்பன். விளையாடுவோம். ஹலோ ஹலோ. உங்கள் நண்பர். அவருடன் விளையாடலாமா? ஆம், வெளியே போகலாம். நாங்கள் உங்களுக்கு காட்டுவோம். சரி, விளையாடலாம். அப்புறம் அது நீங்க தான். ஸ்டெஃபி, மரியா, இவான், அங்கே போய் உள்ளே போங்க. தங்கச் சிறையில் இருக்கும்போது மகிழ்ச்சியா இருக்குங்க. எங்களை வெளியே விடுங்கள். எங்களை வெளியே விடுங்கள், தயவு செய்து. நாங்கள் தவறு செய்யல. சரி நண்பர்களே, நம்மை தங்க சிறையில சுற்றி பார்ப்போம். ஓ, நான் வெளியேற முடியலையே. ஓஹோ, இங்க கண்டிப்பா இல்ல. தங்க போதனா? ஆஹா, நான் செழிப்பா இருக்கிறேன் போல இருக்குது. ஆனா இது எந்த உதவியும் செய்யல. எதுவும் இல்லை. நமக்கு ஒரு தப்பிப்பு திட்டம் தேவை. இந்த இடத்துல இருந்து தப்பிக்கணும். ஆனால் எப்படி? ஷீஷ், போலீஸ் எச்சரிக்கை. இங்கே இருந்து வெளியேற வழி இல்ல. அக்கட்டுப்பாட்டில் அமைதியாக இருங்கள். ஆ, சரி. இல்ல இல்ல இல்ல. கருப்பு கேவியர் பான்கேக்கள். இது மிகவும் சுவையாக தெரிகிறது. நான் மிகவும் பசிக்கிறேன். நான் ஒரு தென்னைக்காய் பெற முடியுமா? நானும் அதே. எனக்கும். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. நான் இன்றி நல்ல மனதில் இருக்கேன். நன்றி. நன்றி. யாமி. எனக்கு தென்னைச்சாறு இது ரொம்ப பிடிக்கும். ஏ இவான், சத்தத்தை நிறுத்து. மன்னிக்கவும். அதை நிறுத்து. அதையும் சுத்தம் செய் ஸ்டெஃபி. இப்போ சரி சரி. எனக்கு எந்த தவறும் இல்லை.
யோசனை. மன்னிக்கவும், வெளியேறும் வழி எங்கே? அங்கே. அது வேலை செய்தது. அப்படின்னா நீ எங்கே போகிற? அஃது இல்ல, அது வேலை செய்யல. இது அதிகம் நல்லா இருக்கு. மேலும் ஓட வேண்டாம் ஸ்டெஃபி. நான் புரிந்து கொண்டேன். இப்போது உடற்பயிற்சி நேரம். நீங்கள் இப்போது சில உடற்பயிற்சிகளை செய்யலாம். எனக்கு ஒரு யோசனை உள்ளது. என்னை கவனியுங்கள். நான் உண்மையில் வெளியேறினேன் என்று நம்ப முடியவில்லை. மாரியா, அதை செய்ய முடியாது என்று உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆமாம், மன்னிக்கவும் மன்னிக்கவும் அதிகாரி. போதும், நீங்கள் அனைவரும் இப்போது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் செல்லுங்கள். அமைதியாக உட்கார்ந்திரு, நகர வேண்டாம். நினைக்கிறேன் எனக்கு ஒரு யோசனை வந்துள்ளது. ஹே காப்பாளன், ஒரு தொலைபேசி அழைப்பு செய்யலாமா? உனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு மட்டுமே அனுமதி. அதையும் சீக்கிரம் முடி. நன்றி. அனைத்தும் நல்லது. யார் அங்கே? உள்ள வாருங்க. இது ஒரு கேக் தான். சரி, நீங்கள் செல்லலாம். விசைகள் உள்ளன. விரைவாஸ் பண்ணுங்க, விரைவாஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இது தேவைப்படும். நன்றி. நேரம் முடிஞ்சது. கவனமாக இருங்கள். ஒரு நிமிடம் காத்திருங்கள். நிறுத்துங்கள். ஸ்டெபி, உள்ளே விசைகளை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும். செல் செல் செல். விசைகள் என்கிட்ட இருக்கு. கைப்பட்டிகளை கழுவுவோம். ஊரே, இப்போது செல்களை திறப்போம். காத்திருங்களே நண்பர்களே, உரையின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓகே. வாவ், சிறை தப்பிக்கும் வரைபடம். வாங்க. போல் இருக்கு. வெளியே போக ஒரே வழி இந்த காற்றோட்ட குழாய் தான். வரைபடத்தில் 3 பாதைகள் முன்னே இருக்கும் என்று காட்டுகிறது. எனவே நாம் பிரிவோம் என்று நினைக்கிறேன். ஐயோ இல்ல, நான் பிரிக்கணும்னு விரும்பல. நண்பர்களே, நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். இது எதற்காக? இது தொடர்புக்கு. நாம் குகைகளில் இருப்பினும் இது போல இதன் மூலம் நன்கு கேட்க முடியும். அது சிறந்த யோசனை. நான் நடுவில் செல்ல விரும்புகிறேன். நான் வலதுபுறமாக செல்ல போகிறேன். நான் இடதுபுறமாக செல்ல போகிறேன். உஃப், பல சாம்பல் சூட்டுகள் மற்றும் சிலந்திகள். ஹே மரியா, உங்கள் குரலை குறைக்கவும். சரி, மன்னிக்கவும் ஈவான். நான் அதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன். லேக்.
நான் சிக்கியுள்ளேன், நான் பூட்டியுள்ளேன். நான் இப்பொழுது நன்றாக இருக்கிறேன். நாம் செய்தோம் நண்பர்களே. கடைசியாக சுதந்திரம். ஐயோ இல்லை, லேசர்கள். நண்பர்களே, நம்மால் இது முடியும் என எனக்கு தெரியும். ஆமாம், வாருங்கள். நான் அடுத்ததாய் செல்வேன். என் முறை. கூரே, நாம் வெளியே வந்துட்டோம். அங்கு நிறுத்துங்கள்.